வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ப்ரோஸில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ லிஸ்ட் பண்ணுற எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு தான். இதை மட்டும் படித்தாலே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான். இதை படிக்காமல் போயிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேனே தவிர இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக இல்லை. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஏ கொஸ்டின்ஸில் இருந்தும் பப்ளிக் கொஸ்டின்ஸில் இதுவரை கேட்ட கொஸ்டின்ஸை தான் உங்களுக்கு கிராஸ்ப் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கும்போது ஒமிட் பண்ணாமல் படிங்க. அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோவில் மொத்தமாக 43 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த 43 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுக்குமான ஆன்சர்ஸை நான் ப்ரீவியஸாக நம்மளுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா ஆன்சர்ஸையுமே நம்ம சேனலோடைய பேஜுக்கு போயிட்டு ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் 10th இங்கிலீஷ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பை த யூனிட் வைஸ் உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த கொஸ்டின் எந்த யூனிட்டில் இருக்குன்னு படித்து பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் அந்த யூனிட்டை இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் டிஸ்பிளே ஆகும். இல்லை சார், நான் ஃபர்தராக இந்த கொஸ்டினை வேறு ஒரு கைடில் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் கொஸ்டின்ஸ் பொறுத்தளவில் இதுதான் உங்களுக்கு 10th ப்ரோஸில் இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.